அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபினவ் சுவாமிநாதன். நான் பேச போகிற தலைப்பு அறம் செய்ய விரும்பு. அதிலிருந்து நம்ம கதையிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்பாவும் அம்மாவும் தேஜாவும் பூஜாவும் இருந்தாங்களாம். அப்போ தேஜாவும் பூஜாவும் சாமி கும்பிட்டாங்களாம். சாமி கும்பிட்டு அம்மா சாப்பிட வாங்க அப்படின்னு அம்மா கூப்பிட்டாங்களாம். சரிம்மா நான் வரேன்னு சொல்லி பேரும் வந்து சாப்பிட உக்காந்தாங்க. அம்மா பூஜா எனக்கு என்ன டிஃபன்மான்னு கேட்டாங்களாம். தோசை இல்லையாமான்னு பூஜா கேட்டாங்களாம். அப்புறம்தான் அவங்க அம்மா சொன்னாங்களா, இன்னைக்கு இட்லிடா, நான் நாளைக்கு தோசை ஊற்றி தரேன்டா அப்படின்னு சொன்னாங்க. இட்லி காலை உணவாக சாப்பிட்றது நல்லதுமா அப்படின்னு எங்கள் மிஸ் சொல்லியிருக்காங்கம்மா, நான் பழக்கப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவும் தேஜாவும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா. அம்மா சொன்னாங்களா, பாலை கோயில் அர்ச்சகர்கிட்ட பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். கண்ணு தெரியாத தாத்தா நின்றுக்கிட்டு இருந்தாங்களா. அந்த கண்ணு தெரியாத தாத்தா சொன்னாங்களா, யாராச்சும் ரோடு கிராஸ் பண்ணி விடுறீங்களான்னு கேட்டாங்களா. அப்புறம் அந்த ரெண்டு தேஜாவும் பூஜாவும் கிராஸ் பண்ணி விட்டாங்களா. அப்புறம் அந்த தாத்தா சொன்னாங்களா, நன்றி நன்றி குழந்தைங்களா அப்படின்னு சொன்னாங்களா. ஒரு அம்மாவும் பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தை அழுகுது. பால் இல்லாமல் 2 நாள் பால் இல்லாமல் அழுதுக்கு நீங்கள் அந்த பால் பாக்கெட் எனக்கு கொடுங்கம்மான்னு சொன்னோன்னா இந்த தேஜா வந்து வேணாக்கா கொடுக்க வேணாக்கா சாமி கோச்சுக்குன்னு சொல்லும்போது அந்த பூஜா சொல்கிறா, நம்ம எல்லாருமே சாமியோட குழந்தைங்க தான்டா, நம்ம பால் சாமிக்கு கொடுக்கலனாலும் சாமி கோச்சுக்காதுடா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாளா பூஜா. அப்புறமா அந்த பால் பாக்கெட்டை பூஜா கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். தேஜாவும் பூஜாவும் வீட்டில் வந்துட்டாங்க. அப்புறமா அவங்க அம்மா கேட்டாங்களா, அர்ச்சகர் பாலைங்க வரலை அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ தேஜா சொன்னானா, நான் இல்லைம்மா அக்கா அம்மா அப்படின்னு சொன்னானா. அப்புறம் நான் 2 நாள் பால் குடிக்காத குழந்தைக்கு கொடுத்துட்டேம்மா அப்படின்னு பூஜா அப்படின்னு கொடுத்துட்டாளான்னு சொன்னாங்களா. சாரிம்மா அப்படின்னு சொன்னால. அம்மா சொன்னாங்களே, சே இப்போதான் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண புண்ணியமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுப்பா அம்மா, கண்ணு தெரியாத தாத்தாக்கும் ஹெல்ப் பண்ணுவோம்மா அப்படின்னு சொன்னாங்க. அடடே உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமே. பூஜா சொன்னா வேண்டாம்மா பரிசு, நம்ம அடுத்த ஆளுக்கு உதவி பண்ணும்போது நம்ம எதையுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு பூஜா சொன்னா. அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லலடா, ஔவையார் சொல்லியிருக்காரு, ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு, தேவையானவர்களுக்கு உன்னால முடிந்த உதவிகளை செய், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நீங்கள் அவ்வை இல்லைன்னு வீட்டுக்கு பேர் வச்சிங்களா. ஆமாடா கண்ணா ஆனால் அவங்க அப்பா சிரிக்கிறாங்களா. நம்ம இருக்க வரைக்கும் நம்ம நாளை முடிஞ்ச தர்மங்களை செய்யணும் அப்படின்னு இந்த கதையில் சொல்லியிருக்கோம். நன்றி.